உதயசூரியனுக்கு வாக்களித்ததால் அவர் பெற்றெடுத்த தந்தையை வீட்டிற்கூட அனுமதிக்காமல் அவரை வெளியே தூங்க வைக்கிறார் பையன். சுமார் 25 ஆண்டுகளுக்கு பிறகு அவரை கூட இது போல் வெளியே தூங்க வைக்கலாம் அவன் பையனால். இந்த அளவு சினிமா மோகம் நம்ம நாட்டை சீரழிச்சிட்ருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். விஜய்னா யார்? ஒரு சினிமா நடிகன். பணம் கொடுத்தா எப்படி வேணாலும் நடிக்கக்கூடிய ஒரு நடிகன். அப்படிப்பட்ட நடிகனுக்காக தனது தந்தையை வெளியில் படுக்க வைக்கிறாப்புலனாக்க இவனை பற்றிலாம் என்ன நினைக்கிறதுங்க? தற்குறின்னு எல்லோரும் சொல்கிறாங்களே, இதெல்லாம் பார்த்தாக்க நம்ம கண்டிப்பாக தற்குறின்னு தான் சொல்ல வரும். ஒரு சினிமா மோகத்தினால தன்னுடைய பெற்ற தந்தையை வெளியில் படுக்க வச்சு அதை வேறு கேன்னு சிரிச்சுக்கிட்டு அதை ஒரு சந்தோஷமாக சொல்கிறான்னாக்க இவன்லாம் ஒரு மனநோய் பிடிச்சவன். இவன் மட்டும் இல்லை, இது மாதிரி தமிழகத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க. வரக்கூடிய ஒரு மனுஷன் பார்த்துருக்கிறாருல்ல, இவர் உதயசூரியன் போட்டது எங்கள் அப்பா தான். அதனால உள்ள சைக்கிள் வெளியே பார்த்துருக்கிறாரு. நாங்கள் எல்லாருமே டிவிக்கு, என் தம்பி டிவி, இவன் தம்பியும் டிவிக்கேயான், தந்தை உதயசூரியனா. அதனால் அவர் வெளியில் போட்டு வச்சுருக்கிறானா. பார்த்துங்க மக்களே, இது சாதாரணமாக போயிடாது. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இது பிரச்சனையாகுது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இதை ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. இவர்களுக்கெல்லாம் மனநல சிகிச்சை அவசியம் தேவை. சில பேர் வேண்டாத வேலைகள்லாம் செய்வாங்க. அந்த வகையில் தான் இவர் என்ன பண்ணுறாருனாக்க, கடலுக்கு போய் மீன்களுக்கு உணவு கொடுக்குறாராம். மீன்களுக்கு உணவளியுங்கள் என்று யார் சொன்னாலும் சரி, மீன் கடலில் தான் வாழ்கிறது. மேலும் கடவுள் கடலையும் மீன்களையும் படைத்த நாள் முதலே அதன் வாழ்வாதாரம் அதிலேயே இருக்கிறது. அதற்கு மனித உணவு தேவையில்லை. அதில் அன்றாடம் உணவு இல்லாத ஏழைகளும் தங்களுக்கு கிடைக்கும் எந்த உணவையும் ஏற்றுக்கொள்ளும் பணியாளர்கள் மீதமுள்ள உணவை எடுத்து தேவையுள்ளவர்களுக்கு விநியோகிக்கும் சங்கங்களும் இருக்கின்றன. எனவே உணவை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் அப்படிங்கிற அந்த செய்தி சொல்லுதுங்க. நம்ம 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 பக்கத்து வீடுகளில், நம்ம தெருக்களில் எத்தனையோ ஏழைகள் உணவில்லாமல், ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் பார்த்து அவர்கள் வீடு தேடி போய், அவங்களாம் கௌரவமாக உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. அவர்கள்ட்ட போய் நீங்கள் அதை தேடி போய் இந்த உணவை கொடுத்தீங்கன்னாக்க அது உங்களுக்கு நல்லதாகும். ஆனால் இது மாதிரி இந்த உணவை கொண்டு போய் கடலில் போய் கொட்டுறதுனால அந்த கடலும் மாசுபடுது. ரெண்டாவது, இது மாதிரியான சாப்பாடெல்லாம் மீன்கள் சாப்பிடுமா, எல்லா மீன்களும் சாப்பிடுமாங்கிறது தெரியாது. கடல்லையே எல்லா உணவுகளும் தேவையான உணவுகள் எல்லாமே எதுவுமே, எந்த மீனுமே பசியினால செத்துறதால மனிதர்கள் செய்யக்கூடிய இந்த கழிவுகளை கடல்ல مهطعين مقنعي رؤوسهم لا يرتد إليهم طرفهم وأفئدتهم ஆறாகட்டும், வாய்க்காலாக இருக்கட்டும் அல்லது கடலாக இருக்கட்டும், இது மாதிரி உணவுப் பொருட்களை கொண்டு போய் நீங்கள் போய் கொட்டுறதுனால அந்த எந்த ஒரு பலனும் கிடையாது. அதனால் அந்த நதியும் கடலும் மாசுபடுறது ஒழிஞ்சு அங்கே உள்ள மீன்களுக்கு அது பெரிய விஷமாக கூட மாறும். அது நல்லா புரிஞ்சுங்க. அதனால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள்கிட்ட அந்த பணத்தை, அந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுங்க. இந்தியாவில் ஒருவர் தனது காலஞ்சென்ற சகோதரியின் வங்கி கணக்கிலிருந்து 20,000 ரூபாய் எடுக்க முயன்றார். வங்கி ஊழியர்கள் கணக்கு வைத்திருப்பவரை நேரில் அழைத்து வர வேண்டும் என்று வற்புறுத்தியதாலும் அப்பெண்ணின் மரணம் குறித்து அவர்களிடம் தெரிவித்திருந்த போதிலும் பணம் எடுக்கும் கோரிக்கை ஏற்கப்படவில்லை. எனவே அவர் பெண்ணின் கல்லறையை தோண்டி அவரது எலும்புக்கூடிய எச்சங்களை வங்கிக்கு கொண்டு வந்தார். இது எவ்வளோ பெரிய மோசமான நிலைமையில் நம்ம நாடு இருக்குது பாருங்கள். ஏழைகளுக்குனாக்க அந்த அளவு அவர்களை அழைக்கிறது. கடைசியில் அவர் போய் தன்னுடைய தங்கையுடைய பிணத்தையை தோண்டி எடுத்துகிட்டு வங்கிகளுக்கு முன்னாடி போடுறார். எப்போயாவது கொடுக்க முடியுமான்னு. அதுக்கு பிறகு கொடுக்குறாங்களாம். எப்படிப்பட்ட நாடு! இதே நேரம் கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கக்கூடிய எத்தனையோ அரசியல்வாதிகளை நம்ம பார்க்குறோம். அவர்களுக்கு எந்த ஒரு நெருக்கடியும் கொடுக்கப்படுவதில்லை நமது அரசாங்கத்தினால். இந்த நாடு வலியவர்களுக்கானது, எளியவர்களுக்கானது அல்ல.
Shri Madhavji, how you doing? What do you have to say about the RSS burning Christians alive? What do you have to say about the RSS gang raping Muslim women? What do you have to say about the RSS massacring Christians and Muslims in India? Lynching people for eating beef. Hey, Shri Madhavji, why are you in America? Why are you in America, Madhavji? What's your agenda? What's your agenda in this country? What are you trying to accomplish? What are you attempting to influence in terms of American politics? Who are you meeting with? Who are you meeting with? Are you reporting it? And most importantly, Shri Madhavji, what do you have to say about the RSS gang raping Muslim women? Raping Christian nuns? Nothing?